உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவருக்கே சரண் நான்களே. அன்பர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையிலே மாதங்களிலே நான் மார்கழி என்று சொல்கிறார். எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்களில் 11 மாதங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை இந்த மார்கழி மாதத்துக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு காலை பொழுது. உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று 2 வகையாக பிரிக்கிறார்கள். உத்தராயண காலம் என்பது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்களை உத்தராயண காலம் என்று சொல்கிறார்கள். நமக்கு 6 மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. தட்சிணாயன காலம் என்பது ஆடி முதல் மார்கழி வரை, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்களை அவர்கள் தட்சிணாயன காலம் என்று சொல்கிறார்கள். அதாவது தேவர்களுக்கு அது ஒரு இரவு பொழுது. உத்தராயண காலம் என்பது 6 மாதங்கள். பூமியிலே வாழக்கூடிய நமக்கு 6 மாதங்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. தட்சிணாயன காலம் என்பது 6 மாதங்கள் தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுது. இப்போ மார்கழி மாதத்திற்கு நாம் வருவோம். மார்கழிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்றால், மார்கழி மாதம் 30 நாட்கள். பூமியிலே வாழக்கூடிய நமக்கு இந்த 30 நாட்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு காலை பொழுது. எனவே நாம் எப்படி காலையில் எழுந்து நம்முடைய அன்றாட பணிகளை செய்துவிட்டு நாம் எப்படி நம்முடைய வேலைகளுக்கு நாம் செல்கிறோமோ, அதை போல தேவர்கள் இந்த காலை பொழுதிலே எழுந்து தங்களுடைய கடமைகளை செய்வதற்காக புறப்படுவார்கள். அந்த விடியற்காலை நேரத்திலே நாம் இறைவனை துதித்து ஆராதனை செய்து அவனை பாடி நாம் வரங்களை கேட்டால் அது தேவர்களுக்குடைய காதுகளிலும் இறைவனுடைய காதுக்கும் சென்று நாம் கேட்ட வரங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் மார்கழி மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போ நமக்கு 30 நாட்கள் என்பது, ஒரு மாதம் என்பது தேவர்களுக்கு அது ஒரு பகல், அதாவது ஒரு காலை பொழுதாக கருதப்படுகிறது. சரி, இப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஏன் நோன்பு நோற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயர்பாடியில் இருந்த இடைச்சிமார்கள் எல்லாம் கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஏனென்றால் வந்திருப்பது பரம்பொருள் அல்லவா. அந்த பரம்பொருளை அடைய வேண்டும் என்பதற்காக, அவனுடைய ராச லீலைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயர் குலத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் யமுனை நதிக்கு காலையிலே சென்று காத்தியாயினி என்ற தெய்வத்திற்கு விரதம் இருந்து பாவை நோன்பு, யமுனையினுடைய நதியிலே இருந்த மண்ணை எடுத்து ஒரு பாவை, ஒரு பொம்மையாக செய்து அதை விரதம் இருந்து கண்ணனையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று ஆயர்குல பெண்கள் எல்லாம் செய்த அந்த நோன்பு, அந்த நோன்பைத்தான் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஆண்டாள், பூமாதேவியினுடைய அம்சமாக பிறந்தவள் ஆண்டாள், அவள் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாக கற்பனை செய்து கொள்கிறார். ஏனென்றால் பெரியாழ்வார் நந்தவனம் அமைத்து இறைவனுக்கு புஷ்ப கைங்கரையும் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. அவர் ஒரு நாள் துளசி செடியின் கீழே போய் அந்த துளசி செடியெல்லாம் நன்றாக நீர் ஊற்றி அவைகளை களை பறித்து அவைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கின்ற போது ஒரு துளசி செடியின் கீழிருந்து ஒரு பெண் குழந்தையை கண்டெடுக்கிறார். அவள்தான் இந்த ஆண்டாள். அவளுக்கு சூடி கொடுத்த சுடர்குடி, கோதை நாச்சியார் என்ற திருநாமங்கள் உண்டு. இப்போ பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்க்கின்ற போதே அவனுக்கு கண்ணனுடைய லீலைகளையும், துவாபர யுகத்திலே கண்ணன் அவதரித்ததனுடைய நோக்கங்களையும், அவன் ஆயர்பாடியிலே செய்த லீலைகளையும், இடைச்சிமார்கள் அவன் மீது கொண்டிருந்த பேரன்புகளை எல்லாம் பெரியாழ்வார் சொல்லி சொல்லி வளர்ப்பதினாலே ஆண்டாள் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாக கற்பனை செய்து கொள்கிறாள். அப்படி அவர் கற்பனை செய்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக அவர் கற்பனை செய்து கொள்கிறார். எனவே அந்த துவாபர யுகத்திலே ஆயர்பாடியில் இருந்த பெண்கள் எல்லாம் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று அவர்கள் காத்தியாயினி தெய்வத்திற்கு நோன்பிருந்தார்கள் அல்லவா. அதை போல ஆண்டாளும் கண்ணனையே காதலனாக, கணவனாக அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் அந்த ஆயர்பாடியில் இருந்த பெண்கள் நோற்ற அந்த நோன்பை இவளும் கை கொள்கிறாள். அதுதான் இந்த மார்கழி மாதத்தினுடைய நோன்பினுடைய சிறப்பு அம்சம். இந்த ஆண்டாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே இவள் அவதரித்தாள்.
அழகிய மணவாள மாமுனிவர் சொல்கிறார், இன்றோ திருவாடி பூரம், எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்திலே கண்ணனை காதலனாக கணவனாக அடைய வேண்டும் என்பதற்காக நோற்ற நோன்புதான் இந்த மார்கழி நோன்பு, பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பு. இப்போ தன்னை ஒரு இடைக்குள்ள பெண்ணாக அவள் கற்பனை செய்து கொள்கிறாள். தான் வாழக்கூடிய அந்த பகுதியை ஆயர்பாடியாக கற்பனை செய்து கொள்கிறாள். அவள் இப்பொழுது தோழிமார்களை எல்லாம் அழைக்கிறாள். நாம் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் பனி பொழிகின்ற இந்த நேரத்தில், விடியற்காலை நேரத்தில் எழுந்து இறைவனை சென்று நாம் பாடி பறை கொள்வோம் என்று முதல் பாடலிலே சொல்கிறார் ஆண்டாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் புதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ்ந்து படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி திங்கள், மார்கழி மாதம் பூரண பௌர்ணமி அன்று அந்த நன்ன நாளிலே நாம் அனைவரும் நீராடச் செல்வோம். அவள் தன்னை ஒரு ஆயர்குல பெண்ணாகத்தான் கற்பனை செய்து கொள்கிறாள். தான் வாழுகிற ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக கற்பனை செய்து கொள்கிறாள். அதனால் இவர் சொல்கிறாள், இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நிலவு காய்கின்ற இந்த நேரத்தில், விடியற்காலை நேரத்தில், ஏ தோழிமார்களே நேரிழையீர் என்றால் அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களே, தோழிமார்களே, எல்லோரும் போய் நாம் நீராடிவிட்டு அந்த பரந்தாமனாகிய நாராயணனை நாம் திருப்பள்ளி எழுச்சி கொள்வோம். எனவே எல்லோரும் புறப்பட்டு வாருங்கள். பொதுமினோ நீரிழையீர், எல்லோரும் வாருங்கள், நாம் போய் நீராடுவோம். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல நீராடி விட்டு சுத்தமாக ஆடைகளை அணிந்து கொண்டு நாம் இறைவனை சென்று வழிபட வேண்டும். இதுதான் நம்முடைய மரபு. எனவே ஆண்டாள் சொல்கிறா, முதல்ல போய் இந்த பனிப்பொழிகின்ற குளிர் வீசுகின்ற இந்த மார்கழி மாதத்தில் நாம் எல்லாரும் போய் நீராடுவோம். நீராடிவிட்டு நாம் இறைவனை சென்று பாடி அவனுடைய அருளை பெறுவோம். எனவே புறப்பட்டு வாருங்கள் என்று தனது தோழிமார்களை எல்லாம் அழைக்கிறாள் இந்த ஆண்டாள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். இப்போ அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, அவர் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களை அழைப்பது போல ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைக்கிறார். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். அதாவது ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் செல்வ செழிப்பிலே இருக்கக்கூடியவர்கள். சீர்மிகும் ஆய்ப்பாடி, செல்வத்திலும் ஒழுக்கத்திலும் பண்பிலும் சிறந்து விளங்கக்கூடிய மக்கள் வாழுகின்ற அந்த ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமீர்கள், ஏ பெண்களே, கூர்வேல் கொடுந்தோடில நந்தகோபன், நந்தகோபர் இருக்காரு, ஆயர்பாடியினுடைய தலைவன் இருக்கிறாரு நந்தகோபர். அவர் கூர்மையான வேலை கையில் வைத்திருப்பவர். அந்த ஆயர்பாடியை காவல் காக்கக்கூடிய ஒரு மன்னனாக விளங்கக்கூடியவர் நந்தகோபர். அவருடைய நந்தகோபருடைய மகன்தான் இந்த கண்ணன். அது மட்டுமா, ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அது மட்டும் இல்ல, அழகிய காதலவோடு நீண்ட பெரிய கண்களை உடையவள் மாதா யசோதை. அந்த யசோதையினுடைய இளம் சிங்கத்தை போன்றவன் நம்முடைய கண்ணன். ஏன் இங்கே இளம் சிங்கம் என்று ஆண்டாள் சொல்கிறாள் என்றால், நரசிம்ம அவதாரத்திலே இரணியனை வதம் செய்து பிரகலாதனை காப்பதற்காக, ரட்சிப்பதற்காக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். எனவே அந்த நரசிம்ம அவதாரத்தை மனதிலே வைத்துதான் ஆண்டாள் சொல்கிறாள், இளம் சிங்கம், அழகான இளம் சிங்கத்தை போன்றவன், யசோதா மாதாவினுடைய மகன் அவன், நந்தகோபருடைய மகன் அவன். அது மட்டும் இல்லை, கார்மேனி, அவனுடைய உடம்பு எப்படி தெரியுமா இருக்கும், கருக்கொண்ட மேகங்கள் எப்படி கண்ணங்கரேல் இருக்குமோ அதை போன்ற கரிய திருமேனியை உடையவன் அந்த கண்ணன். அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா, செக்க சிவேல் இருக்கும், செங்கண் அப்படின்றார். செங்கண், அப்படியே கண்கள்லாம் சிவந்து இருக்கும். அவனுடைய மேனிகள்லாம் எப்படி இருக்கும், கண்ணங்கரேல்னு இருக்கும். ஆண்டாள் எவ்வளவு கண்ணனை உள்வாங்கி இருக்கிறா பாருங்க. ஏன்னா அவனையே சதா சர்வகாலமும் அவள் நினைத்து கொண்டே இருக்கிறார். அதனால் அவன் உள்ளுக்குள்ள அப்படியே கண்ணனை உள்ளுக்குள்ள வாங்கிட்டா. அவனுடைய அழகிய திருமேனியை வர்ணிக்கிறார். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். அவனுடைய முகம் எப்படி தெரியுமா இருக்கும், அழகிய நிலா மாதிரி, குளிர்ச்சி பொருந்திய நிலா மாதிரி இருக்கும் ஒரு முகம்.
அதே முகத்துல சூரியனை போன்ற வெப்பத்தன்மையுடைய முகமும் இருக்கும். ரெண்டும் கலந்த ஒரு திருமுகம். யாருக்கு? கண்ணனுக்கு. அவன் நிலவை போன்ற குளிர்ச்சியுடைய முகமும் அவனுக்கு இருக்கிறது, சூரியனை போன்ற வெப்பமுடைய முகமும் இருக்கிறது. அப்பேற்பட்ட கதிர்மதியம் போல் முகத்தான். யாரு? அந்த கண்ணன். நாராயணன். அவன் தான் யாரு? வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நாராயணன். சாட்சாத் நாராயணனே கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறான். எனவே அந்த நாராயணன் நமக்கே பறை தருவான். வேற யாருக்கும் பறை என்றால் இங்கே அருள் என்று பொருள். அவன் யாருக்கும் அருளை வழங்க மாட்டான், நமக்கு மட்டும்தான் வழங்குவான். ஏன் தெரியுமா? அவனை நாம் பாடுகிறோம், ஆராதனை செய்கிறோம், அவனையே நாம் அடைய வேண்டும் என்று நோன்பு நோக்கிறோம். எனவே நமக்கே அவன் பறை தருவான், வேறு யாருக்கும் தரமாட்டான். அந்த நாராயணனே இப்பொழுது கண்ணனாக ஆயர்பாடியிலே வளர்ந்து வருகிறான். பாரோர் புகழ்ந்து படிந்தேலோர் எம்பாவாய். எனவே அவனுடைய அருளை போய் பெற்று அவன் நமக்கு பறை தருவான், நமக்கு அருளை வாரி வழங்குவான். நாம் அவன் அருளை பெற்ற பிறகு அவனை இந்த உலகம் அறியக்கூடிய வகையிலே புகழ்ந்து பாடி அவனுடைய அருளை நாம் பெறுவோம். ஏலோர் எம்பாவாய். பாவாய் என்றால் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை, அதை பாவாய் பாவாய் என்று அண்ணால் சொல்கிறார். ஏலோர் எம்பாவாய். ஏலோர் என்றால் தூரத்திலே இருப்பவர்களை அழைப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு சொல்லது. இப்போ நீங்கள் பாண்டிய நாட்டில் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் ஏலே அப்படின்னு அழைப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், தூரத்தில் இருப்பவரை அழைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லுதான் இந்த ஏலே அப்படின்னு சொல்றது. அதனால இங்கே ஏலோர். ஏலோர் அப்படின்னா ஏ பெண்களே, ஏ தோழிமார்களே என்று அந்த பாவை நோன்பு நோற்பதனுடைய அவசியத்தும், பகவான் ஆகிய கண்ணன் நமக்கு பறை தருவான், தனக்கு அருளை வாரி வழங்குவான், அவனது புகழை நாம் பாடுவோம் என்று முதல் பாடலிலே சொல்கிறார். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ்ந்து படிந்தேலோர் என்பாவாய். இது மார்கழி மாதத்தினுடைய முதல் பாடல் நிறைவுற்றது. அன்பர்களே, மார்கழி மாதம் 2வது நாள் இந்த பாடலிலே ஆண்டாள் நோன்பு நோற்பதனால் ஏற்படக்கூடிய பயன், நோன்பு நோக்கும் போது என்ன மாதிரி ஒழுக்க விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதை இந்த பாடலிலே மிக அழுத்தமாக ஆண்டாள் கூறுகிறார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் என்பாவாய். வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமியிலே வாழக்கூடிய ஆயர்குலத்து பெண்களே, நாம் எல்லாம் நம் பாவைக்கு செய்யும் பாவை நோன்பு இருக்கிறோம். பாவை நோன்பு இருக்கின்ற போது சில செயல்முறைகளை நாம் செய்ய வேண்டும். கிரிசைகள் என்றால் செயல்முறைகள் என்று அர்த்தம். வையத்து வாழ்வீர்கள், ஆயர்பாடியில் வாழக்கூடிய இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்தக்கூடிய நாமெல்லாம் இந்த பாவைக்கு சில செயல்முறைகளை, சில சடங்குகளை செய்ய வேண்டும். கேளீரோ, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க என்று ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்களுக்கு சொல்கிறார். பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி. வைகுந்தத்தில் இருக்கக்கூடியது திருப்பார்க்கடல். அந்த திருப்பார்க்கடலிலே ஆதிசேஷன் மீது இறைவன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி படுத்து இருக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த அவனுடைய திருவடிகளை நாம் பாடி நாம் நோன்பு இருக்க வேண்டும். அப்படி நோன்பு இருக்கும்போது நெய் உண்ணோம். நாம் நெய் உணவுல சேர்த்துக்க கூடாது. பால் உண்ணோம், பாலையும் நம்ம உணவுல சேர்த்துக்க கூடாது. அடுத்து நாட்காலே நீராடி, வெடியற் காலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே சென்று நீராட வேண்டும். அப்போ நம்ம நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது. பாவை நோன்பு இருக்கின்ற போது கண்ணனையே தன்னுடைய காதலனாக கணவனாக அடைய வேண்டும் இருக்கக்கூடிய ஆயர்குலத்து பெண்களே, ஆண்டாள் சொல்றா, நீங்கள் உட்பட நான் உட்பட இந்த பாவை நோன்பு நான் நோக்கின்ற போது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்த உடனே
குளிர்ந்த நீரிலே நீராட வேண்டும். மையிட்டு எழுதும், கண்களுக்கு அழகிய மைகளை பூசிக்கொள்ளக்கூடாது. எப்போ? இந்த பாவை நோன்பு இருக்கின்ற போது. மலரிட்டு நாம் முடியும், கூந்தலுக்கு மலர்களை சூடிக்கொள்ளக்கூடாது. செய்யாதன செய்யும், நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் செஞ்சால் நமக்கு பாவம். அப்போ இந்த பாவை நோன்பு இருக்கின்ற சமயத்தில் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய முன்னோர்களால் அறம் அல்ல, இது தர்மம் இல்லை என்று சுட்டி காட்டினார்கள் இல்லையா, அந்த செயல்களை எல்லாம் இந்த பாவை நோன்பு நோக்கின்ற சமயத்திலே நாம் செய்யக்கூடாது. எனவே செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதும். அதாவது பிறரை பற்றி நாம் புறம் பேசுதல் கூடாது. இவங்க இப்படி, அவங்க இப்படி, அவங்க இதை செஞ்சுட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க என்றெல்லாம் நாம் பிறரை பற்றி புறம் பேசக்கூடாது. தீய சொற்களை பேசக்கூடாது. யாருக்கிட்டையும் போய் அதெல்லாம் பேசக்கூடாது. பாவை நோன்பு இருக்கின்ற போது இதை மாதிரியான ஒழுக்க விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமா, ஐயமையும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி முடிந்த அளவுக்கு நம்மால தானமும் பிச்சையும் குறைவில்லாமல் பிறருக்கு நாம் வாரி வழங்க வேண்டும். இந்த பாவை நோன்பு இருக்கிற சமயத்தில் நம்மை நாடி வரக்கூடிய இரவலர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏராளமான தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தோமானால் அந்த பாவை நோன்பிற்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் என்பாவாய். எனவே உய்யுமாறெண்ணி, இதற்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாமல் நாம் பாவை நோன்பு நோக்க வேண்டும். அப்படி பாவை நோன்பு நோற்றால் நமக்கு இறைவனுடைய அனுகிரகமானது, இறைவனுடைய கருணையானது, இறைவனுடைய அன்பானது நம்மை தேடி தானாக வந்து சேரும். எனவே பாவை நோன்பு நோக்கிற போது என்னென்ன விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆண்டாள் 2வது பாடலே நமக்கு விளக்குகிறார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் என்பாவாய். மார்கழி மாதம் 3வது பாசுரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த பாடலிலே அற்புதமான புராண செய்திகளை எல்லாம் ஆண்டாள் இங்கே பதிவு செய்கிறார். இந்த பாடலிலே நோன்பு நோற்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? சென்ற பாடலிலே ஆண்டாள் நோன்பு நோக்கும் போது என்னென்ன மாதிரி ஒழுக்க விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த பாடலிலே நோன்பு நாம் நோக்கின்ற போது அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன? கண்ணனை அடைய வேண்டும் என்பது முக்கியமான பிரதான ஒரு நோக்கம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த பாவை நோன்பை நாம் ஒழுக்க விதிகளோடு 2வது பாசுரத்திலே அவள் சொன்னா இல்லையா, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும் என்று, அப்படி ஒழுக்க விதியோடு நாம் இந்த பாவை நோன்பு நோற்றால் கண்ணனை நாம் அடைவது மட்டுமல்ல, இந்த பூமியே குளிரும்படியாக, இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மழையும் பொழியும் என்று இந்த பாடலையே சொல்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு கயலுகள பூங்குவலை போதி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன், பகவானை ஆண்டாள் உத்தமன் என்று கூறுகிறார். இதற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை மனிதர்களிலே 3 விதமான மனிதர்கள் இருப்பதாக கூறுகிறார். ஒருவர் அதமன், மத்திமன், உத்தமன். இப்படி 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதமன் அப்படின்னா, நீ பிறருக்கு தீங்கு செய்து கொண்டே இருப்பார்கள். அவனுக்கு நல்லவங்க கெட்டவங்க என்பதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை மாதிரியான மனிதர்களை அதமன் என்று சொல்கிறார். மத்திமன் என்பவன் யார் தெரியுமா? நீ எனக்கு தீங்கு செய்தால் நான் உனக்கு மீண்டும் தீங்கு செய்வேன். கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, நீ என் காலை மிதிச்சா
உன் காலை நான் மிதிப்பேன். இவன் மத்தியமன். ஆனால் உத்தமன் ஒரு மனிதர்கள் இருக்காங்க. உத்தமன் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், நீ கெடுதல் செய்தால் கூட உனக்கு மீண்டும் நன்மையே செய்வார்கள். எனவே தான் ஆண்டாள் கண்ணனை சொல்றா உத்தமன் என்று சொல்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன். வாமன அவதாரத்திலே மாபலி சக்கரவர்த்தியிலிருந்து 3 அடி நிலத்தை கேட்கிறார் இந்த வாமன அவதாரத்திலே வந்த பகவான். அதான் ஓங்கி உலகளந்த உத்தமன். மாபலி சக்கரவர்த்தி உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கார். ஆனால் அவருடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பகவான் வாமன அவதாரம் எடுத்து வரார். ரொம்ப குள்ளமாக சிகப்பாக இருக்கிற அந்த பையன் கையில் ஒரு கமண்டல நீர், கையில் ஒரு கொடை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாபலி சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்காக வராரு. மாபலி சக்கரவர்த்தி அப்போ தான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு தான தர்மங்கள்லாம் அந்த சமயத்தில் அவர் செய்வார். அதனால் அவர் அந்த தான தர்மங்களை செய்வதற்கின்ற நேரத்தில் ஒரு அழகான பையன் குள்ளமாக கையில் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு ஒரு கமண்டலத்தை வச்சுக்கிட்டு அப்படி நேராக வரான். வந்தவன் வணங்கி கேட்குறான், எனக்கு 3 அடி நிலம் வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவள் பேர் நமுசி. நமுசின்றது பையனுடைய பெயர். பொண்ணு பேர் ரத்தனமாலை. இந்த ரத்தனமாலை பார்க்குறா, இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கான், பார்க்கறது செக்கச்செவேல்னு இருக்கானே, இந்த குழந்தையை எடுத்து நாம் அப்படியே மடியில் வச்சு இவனை அப்படியே வாரி அணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்போ இவன் கேட்குறான், 3 அடி நிலம் வேண்டும் என்று மாபலி சக்கரவர்த்தி கிட்டதே கேட்குறார். அவர் சொல்கிறார், 3 அடி நிலம் தானே, கொடுத்து எடுத்துக்கோ. இல்லை இல்லை, இதை நான் நம்ப மாட்டேன். என் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். 3 அடி நிலம் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் அதை ஏற்றுப்பேன் அப்படின்னு இந்த வாமன அவதாரத்தில் இருந்த பகவான் சொல்கிறான். உடனே மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, 3 அடி நிலத்தை நான் கொடுக்கிறேன் என்று அவனுடைய கமண்டல நீரை ஊற்றி சத்தியம் பண்ணிடுறார். அவ்வளோதான். இந்த பூமியை 1 அடியாக அளந்தான். 2வது அடி இந்த வானத்தை அளந்தான். 3வது அடி எங்கே அளக்கிறது, எங்கே அளந்தாச்சு, காலை தூக்கி எங்கே வைக்கிறது? மாபலி சக்கரவர்த்தி 3 அடி நிலம் கொடுக்குறது தானே நீ எனக்கு சொன்ன. இப்போ 2 அடி நான் அளந்துட்டேன். வானத்தை 1 அடியை அளந்துட்டேன், பூமியை 1 அடியை அளந்துட்டேன். 3வது அடி நான் எங்கே வைக்கிறது? உடனே அவன் சொன்னான், என் தலை மேலே வைங்க அப்படின்னா. உடனே தலை மேலே வச்சு அவனை அப்படியோடு நிலத்தோடு நிலத்தாக அழுத்தி அவனை கொன்றால் வாமன அவதாரத்தில் இருந்த பகவான். எனவே அந்த காட்சியை, அந்த செய்தியை ஆண்டாள் இங்கே பதிவு செய்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்படிப்பட்ட அந்த உத்தமனுடைய புகழை பாடி அவனுடைய நாமங்களை நாம் உச்சரித்து நாம் எல்லோரும் பாவைக்கு சாற்று நீராடினார். பாவை நோன்பு நோற்பதற்காக காலையில் போய் நீராடிவிட்டு நாம் அந்த இறைவனை வணங்கி பாவை நோன்பு நாம் நோற்றோமானால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஒரு குறைவில்லாமல் இந்த நாடு முழுக்க திங்கள் மும்மாறி 1 மாதத்துக்கு 3 முறை மழை பொழியுமா, மும்மாறி பெய்து. அப்படி மழை 1 மாதத்துக்கு 3 முறை குறைவில்லாமல் மழை பொழிதால் வயல்வெளிகளெல்லாம் செழித்து வளரும். விவசாயிகள் நல்ல விவசாயத்தை செய்வார்கள். அப்படி ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயலுகளை, அப்படி ஓங்கி வளர்ந்திருக்கிற சென்னல்கள் இருக்கு பாருங்க, நெற்பயிர்களுக்கு இடையில மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்குமா. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அழகிய பூக்கள் தாமரை அல்லி குவளை எல்லா நீர்நிலைகள்ல அப்படியே மலர்ந்திருக்குது. அந்த மலர்ந்திருக்கிற பூக்களில் இருக்கக்கூடிய தேனை பொறிவண்டு கண்படுப்ப, நல்ல புள்ளி புள்ளியான நிறத்தை உடைய வண்டுகள் எல்லாம் தேனை உண்டு அந்த மலர்களிலேயே மயக்கத்திலே படுத்து கிடக்குமா. இப்போ மாதம் மும்மாறி மழை பொழியும். பாவை நோன்பு இருந்தால் செந்நெல்லானது விளையும். அந்த செந்நெல்லிலே கயல்கள் எல்லாம் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கும். அழகிய குவளை தாமரை அல்லி போன்ற மலர்களெல்லாம் மலர்ந்திருக்கும். அழகிய பொறி பொறியாக புள்ளி புள்ளியாக நிறத்தை உடைய வண்டுகள் எல்லாம் அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேனை உண்டு மயக்கத்திலே திளைக்கும். அப்பேற்பட்ட வண்டுகள்
வாழுகின்ற அந்த நிலமாக அது மாறும். பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து, தேங்காதே புக்கிருந்து, அதாவது அசைவற்ற நிலையில் பசுக்கள் எல்லாம் அப்படியே நின்று சீர்த்த முளை பற்றி தங்களுடைய மடியிலிருந்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இடையன் பானையாக கொண்டு வந்து வைக்கிறான். பாலை அப்படியே பசுக்கள் எல்லாம் பொழி பொழி என்று பொழிகிறது. ஒரு 5 நிமிடத்தில் ஒரு பானை நிறைஞ்சு போகுது. எனவே இடையன் என்ன பண்ணுறான், நிறைய இந்த பானைகளை கொண்டு வந்து வைக்கிறான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரு வள்ளல் எப்படி பிறருக்கு வாரி வாரி கொடுப்பானோ அதை போல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாலையெல்லாம் பசுக்கள் குடம் குடமாக அந்த இடையனுக்கு கொடுக்கிறது. ஏன்? மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, செந்நெல் விளைந்திருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பச்சை பசியல் என்று இருக்கிறது, புற்கள் நன்றாக வளர்ந்திருக்கின்றன, மாடுகளுக்கு எந்த உணவுக்கு குறைவில்லை. எனவே வயிறார உண்ட மாடுகள் எல்லாம் பாலை பொழிகின்றது. அந்த இடையனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவன் குடங்களை கொண்டு வந்து வைக்கிறான், பாலை பொழிகின்றன இந்த பசுக்கள் எல்லாம். எனவே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். இந்த பாவை நோன்பை நாம் தொடர்ந்து இதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மார்கழி மாதத்தில் நீங்காத செல்வம். இந்த செங்கல் வயல் மாடுகள் பாலை குடங்குடமாக கொடுப்பது எந்த ஒரு குறைவில்லாமல் இந்த செல்வமானது நம்மை விட்டு நீங்காது நிறைந்தேலோர் எம்பாவாய். ஏ பாவையே, ஏ மண் பாவையே, பாவை போன்ற ஆயர்குலத்து பெண்களே, நாம் தொடர்ந்து பாவை நோன்பு நோட்டிருந்தால் இந்த செல்வமானது நம்மை விட்டு நீங்காது, மாதம் மும்மாறி மழை பொழியும். எனவே எந்த ஒரு குறையும் நமக்கு இருக்காது என்று ஆண்டாள் 3வது பாசுரத்திலே பாடுகிறார். அடுத்து நாம் பார்ப்பது 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து குடாந்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, வலம்புரி போல் நின்றதிந்து, தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் கண்ணனை அடைய வேண்டும் என்று பாவை நோன்பு இருக்கிறாள். அப்படி பாவை நோன்பு இருக்கின்ற போது 3வது பாசுரத்திலே நாம் பார்த்தோம், மாதம் மும்மாறி மழை பொழியும், செல்வ வளங்கள் கூடும், பசுக்கள் நிறைய உணவை உண்டும், குடம் குடமாக பாலை கொடுக்கும் என்று பார்த்தோம். இப்போ வருண பகவானிடத்திலே ஆண்டாள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அந்த கோரிக்கை என்ன பாருங்க, ஆழிமழை கண்ணா. இங்கே கண்ணா என்றால் கண்ணனை குறிப்பதில்லை, இங்கே மழைக்குரிய தெய்வமாகிய வருண பகவானை குறிப்பது. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே. மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவானே, நீ ஒன்றும் கருமியாக இருக்க வேண்டாம், கஞ்சத்தனத்தோடு நீ இருக்க வேண்டாம். நீ ஆழியுள் புக்கு, உன்னுடைய மேகக்கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அது கடலுக்குள்ளே போய் நீரை முகர்ந்து கொண்டு வந்து அப்படியே கொடாந்து ஏறி, வானத்தில் அப்படியே ஏறி கருக்கொண்டு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இந்த ஊழிக்கெல்லாம், இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனே கண்ணனாக ஆயர்பாடியிலே அவதாரம் எடுத்திருக்கிறான். அந்த கண்ணனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கருநிறமாக இருக்கும். அப்படி கருத்த நிறமுடைய மேகக்கூட்டங்கள் நீரை கடலுக்குள்ளே சென்று நீரை முகந்து கொண்டு அப்படியே வானுலகத்துக்கு சென்று வானத்திலே ஊழி முதல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை போன்ற கருநிற மேகமாக மாறி பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில், பாழியந்தோளுடைய வலிமை மிக்க தோள்களை உடையவன் பத்மநாபன் ஆகிய நாராயணன், அவனுடைய கையிலே இருப்பது ஆழி என்று சொல்லக்கூடிய அந்த வலம்புரி சங்கு. அப்பொழுது வெள்ளை விளையேன்னு இருக்குமா அந்த வலம்புரி சங்கு. அந்த வலம்புரி சங்கிலிருந்து வரக்கூடிய அந்த சங்கநாதம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துமோ அது மாதிரி இந்த கருக்கொண்ட மேகங்கள் எல்லாம் வானுலகத்துக்கு சென்று
வானத்திலே சென்று நல்ல கருக்கொண்ட மேகங்கள் எம்பெருமானாகிய நாராயணனைப் போல கண்ணக்கரேல் என்று உருவத்தை பெற்று அது அவனுடைய சங்கிலிருந்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகளை போட பெரும் முழக்கங்களோடு இடியை ஏற்படுத்தி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து ஆழி போல் மின்னி, ஆழினா சக்கரம், கையில் சங்கு சக்கரத்தை பெருமாள் வச்சிருக்கிறார். ஆழி போல் மின்னி, அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமானது எவ்வளவு ஒளி வீசுமோ அது மாதிரியான மின்னலை ஏற்படுத்தி, அவன் கையில் இருக்கக்கூடிய வலம்புரி சங்கு எவ்வளவு ஒரு சங்கநாதத்தை ஏற்படுத்துமோ அதை போல அதிர்வோடு பெரும் இடி ஓசையை ஏற்படுத்தி தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல். அதாவது கண்ணனுடைய கையில் இருப்பது சாரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லு. ராம அவதாரத்திலே அவனுடைய கையில் இருப்பது கோதண்டம். ஆனால் கிருஷ்ண அவதாரத்திலே சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லை பகவான் கையிலே வைத்திருப்பார். எனவே அவருடைய சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்புகள் எல்லாம் எப்படி மழை போல பொழியுமோ அது மாதிரி நீ மழை பொழிந்தால் போதும். ஏன்னா மழை அதிகமாக பொழிந்தாலும் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் தான். எனவே ஆண்டாள் வருண பகவானிடத்திலே அவள் வேண்டுகிறாள், இறைவா, அதாவது ஆழி போல மின்னி வலம்புரி போல நின்றறிந்து தாழாதே சார்கம் புதைத்த சரமடை போல் வாழ. அதாவது அந்த சாரங்கம் என்று சொல்லக்கூடிய அம்பிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த வில்லிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்புகளெல்லாம் எப்படி வருமோ அதை போல மழையே பொழிய வேண்டும். வருண பகவானே, இப்படி நீ மழை பொழிந்தால் போதும். ஏன்னா அவருடைய சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லிலிருந்து வரக்கூடிய அம்புகளைப் போல நீ மழை பொழிந்தால் போதும், வாழ உலகினில் பெய்தலாய். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டாள் வருண பகவான் இடத்துல கேட்கிறாள், வாழ உலகினில் பெய்திராய். நீ பெய்யக்கூடிய மழை இருக்க எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கக்கூடாது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. எனவே வாழ உலகினில் பெய்திடாய். நாங்கள் இந்த மண்ணிலே மகிழ்ச்சியாக விவசாயம் செய்ய வேண்டும், ஆடு மாடுகளை வளர்க்க வேண்டும், எங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எனவே இந்த மண்ணிலே நாங்கள் வாழக்கூடிய வகையில் எங்களுக்கு மழையை பொழிய வேண்டும் வருண பகவானே. அது மட்டும் இல்லை, இந்த மார்கழி மாதத்தில் மழை பொழிந்தால் ஏரி குளம் குட்டை எல்லாம் தண்ணி நிறைந்திருக்கும். அப்போ நாங்கள் போய் நீராடி எல்லாம் வல்ல பகவானாகிய அந்த கண்ணனை அடைவதற்காக நாங்கள் நோன்பு இருப்போம் என்று வருண பகவானிடத்திலே வேண்டுவதாக 4வது பாசுரம் அமைகிறது. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடாந்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்க்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். ஏ பாவையே, நாம் எல்லாம் இந்த இறைவனை, இந்த வருண பகவானை வேண்டி மழை குறைவாக பொழிய வேண்டும். பகவானுடைய அந்த சாரங்கம் என்ற வில்லிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்பை போல மழை பொழிய வேண்டும், வாழ நாங்களும் பெய்திட வேண்டும், மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று வருண பகவானிடத்திலே ஆண்டாள் ஒரு கோரிக்கை வைப்பதாக இந்த 4வது பாசுரம் அமைகிறது. அடுத்து மார்கழி மாதம் 5வது நாள் 5வது பாசுரம். ஆண்டாள் இந்த பாடலிலே பகவானுடைய லீலைகளையும் அவன் அவதரித்ததால் அந்த இடைக்குளமானது எவ்வளவு பெரும் புகழை அடைந்தது, எவ்வளவு பெரிய பேற்றை அடைந்தது என்பதையும் இந்த பாடலிலே விளக்குகிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவாம் நின்றனவும் தீயினால் தூசு ஆகும் செப்பலோர் எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயங்கள் பலவற்றை செய்யக்கூடியவன் அந்த கண்ணன் எம்பெருமான். எனவே அவனுக்கு மாயன் என்று ஒரு பெயர் உண்டு. தொல்காப்பியத்திலே மாயோன் மேய காடுரை உலகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மாயோன் என்றால் மாயங்கள் செய்வதிலே வல்லவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய கண்ணன். அவன் வடமதுரை மைந்தனை, மதுராவிலே
அவன் தேவகியினுடைய வயிற்றிலே அவதரித்தான். வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக அவன் அவதரித்தான். எனவே வடமதுரை மைந்தனை, அது மட்டும் இல்ல, தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் யமுனை நதி இருக்குத, அந்த நதியினுடைய நீரெல்லாம் தூய்மையான ஒரு நீராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு யமுனை எப்படி இருக்குதுன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அன்னைக்கு பகவான் கண்ணன் அவதரித்த அந்த காலத்திலே அந்த யமுனை நீரானது தூய நீராக இருந்திருக்கிறது. தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனா நதி தீரத்திலே வாழுகின்ற அந்த கண்ணன் ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. இந்த திருவிளக்கு எப்படி ஒளி வீசி நமக்கு பிரகாசமான ஒளியை தருமோ அது மாதிரி எம்பெருமானாகிய கண்ணன் ஆயர்குலத்திலே வந்து அவதரித்தான். அவன் ஆயர்குலத்திலே வந்து அவதரித்ததனாலே ஆயர்குலத்திற்கெல்லாம் பெருமை. இந்த இடைச்சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய புகழும் பெருமையும் கிடைப்பதற்கு காரணம் என்னவென்றால், எம்பெருமானாகிய கண்ணன் அவதரித்ததனாலே இவ்வளவு பெரிய புகழ் நமக்கு கிடைத்தது. எனவே ஆயர்குலத்தில் தோன்றிய அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. பகவானுக்கினுடைய 1008 திவ்ய நாமங்களிலே தாமோதரன் என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்ய நாமம் சிறப்புக்குரியது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அந்த தேவகியினுடைய வயிற்றிலே வந்து, மாதா தேவகியினுடைய வயிற்றிலே வந்து கண்ணன் அவதரித்ததுனால அந்த மாதா தேவகியினுடைய வயிறானது புனிதமான ஒன்றாக மாறியது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அந்த தேவகியினுடைய வயிறானது புனிதப்பட்ட ஒரு வயிறாக மாறியது. கண்ணன் அவதரித்ததினாலே ஆயர்குலத்திற்கெல்லாம் பெருமை கிடைத்தது. கண்ணன் அவதாரம் எடுத்த பிறகுதான் ஆயர் சமூகத்திற்கு அவ்வளவு பெரிய புகழும் பேரும் கிடைத்தது. எனவே அதை போல தேவகியினுடைய வயிறு, அவள் எத்தனையோ 7 பிள்ளைகளை பெற்றாள், எல்லா பிள்ளைகளையும் பறிகொடுத்தாள். ஆனால் 8வதாக பிறந்த இந்த கண்ணன் இருக்கிறானே, அவன் அவதரித்ததினாலே தேவகியினுடைய குடலானது, வயிறானது மிகவும் புனிதப்படுத்தப்பட்டது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அப்படிப்பட்ட இறைவனை தூயோமாய் நாம நல்ல சுத்தமாக காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீராடி விட்டு புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, அவனுடைய திருவடிகளிலே அழகிய புஷ்பங்களை பூக்களை கொண்டு வந்து தூவி வழிபட்டு வாயினால் பாடி இறைவனுடைய நாமாவளிகளை பாட வேண்டும். அவனுடைய லீலைகளை போற்றி பாட வேண்டும். அவனை பற்றி பஜன் பாட வேண்டும். அப்படி புகழ்ந்து பாடினால் மனதினால் சிந்திக்க, வாயால் மட்டும் பாடினா போதாது, மனமும் அந்த கண்ணனையே நினைக்க வேண்டும். அப்போ மனதாலும் உடலாலும் தன்னுடைய பாடல்களினாலும் அந்த எம்பெருமானை நாம் தூய மனதோடு வந்து பிரார்த்தனை செய்தோமானால் போய பிழையும் புகுதருவான். நாம் செய்த பாவங்கள் இருக்கு பாருங்க, எல்லா பாவமும் ஒரு தீயில அகப்பட்ட ஒரு பொருளானது எப்படி எரிந்து போகுமோ அதை போல நாம் செய்த எல்லா பிழைகளும், செய்த பாவங்கள் எல்லாம் தீயிலே அகப்பட்டு எரிவதைப் போல கண்ணன் எம்பெருமான் நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கி நம்மளை புனிதப்படுத்துவான். நமக்கு நிச்சயமாக அவன் வந்து அருளை வாரி வழங்குவான். எனவே என்று பாவையாக இருக்கக்கூடிய அந்த ஆயர்குல பெண்களுக்கும் பாவை என்று சொல்லக்கூடிய அந்த காத்தியாயனி தெய்வத்திற்கும் ஆண்டாள் கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவாம் நின்றனவும் தீயினால் தூசு ஆகும் செப்பலோர் என்பாவாய்.